வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் வேஸ்ட் ட்ரை ஃப்ளவர்ஸ் வச்சு எப்படி ஒரு ரீசைக்ளிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பிளான் போட்டிருக்கேன். வேணும்னா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கும் ஒரு ரீசைக்ளிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய லெவல் இண்டஸ்ட்ரி தான். அப்படி என்னென்னா டயர் பவுடர் மேக்கிங் பிஸ்னஸ் அண்ட் டயர் ஷ்ரெட்டிங் பீசஸ் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 விதமாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஓல்டு வேஸ்ட் டயர் தான் நமக்கான ரா மெட்டீரியல். ஸோ மோஸ்ட்லி ஓல்டு டயர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிலோ 5 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளால் வாங்க முடியும். ஸோ ஓல்டு டயர்ஸ் பவுடர் ஃபார்ம் மேக் பண்ணி பேக்கேஜிங் பண்ணி நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ அதை வாங்குறவங்க நிறைய இண்டஸ்ட்ரி, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ பவுடராக மட்டும் இல்லை, சின்ன சின்ன பீஸாக கூட நம்மளால் நிறைய கம்பெனிஸ் வந்து எனர்ஜி சோர்ஸுக்காக இந்த சின்ன சின்ன டயர் பீசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்மளால் சேல் பண்ண முடியும். ஸோ சார் 2 விதமாக நம்மளால் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் என்னெல்லாம் பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி இந்த டயர்லாம் கலெக்ட் பண்ணலாம், தென் எப்படி டயர் கட் பண்ணி பீசஸாக ரெடி, தென் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்னென்ன மிஷினரிஸ் வேணும், தென் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கான ரா மெட்டீரியல் வேஸ்ட் டயர் மட்டும்தான். ஸோ மொத்தமாக டயர் நம்ம ஸ்கிராப் டீலர்ஸ் கிட்ட வாங்கலாம், இல்லைனா ஒர்க் ஷாப் கிட்ட நம்ம கண்டிப்பாக எப்படியும் வெளியே தான் கொடுப்பாங்க. ஒர்க் ஷாப்லாம் பெரிய பெரிய அந்த கார் ஒர்க் ஷாப், பஸ் ஒர்க் ஷாப்லாம் வெளியே தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம ஆர்டர் பிடிச்சி நம்ம வாங்கலாம். தென் பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நம்ம வெளியே தான் கொடுப்பாங்க. நம்ம அவங்களாம் கான்டாக்ட் பண்ணி கிலோ கணக்கில் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதை தவிர ஆன்லைன்லேயே நிறைய இந்த ஸ்கிராப் டயர் செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி நம்மளால் வாங்க முடியும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 விதமான மிஷினரிஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு டயர் கட்டிங் மிஷின். ஸோ இது கட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த டயருக்குள்ளே இந்த ஸ்டீல் கண்டென்ட் இருக்கும், 20% ஸ்டீல் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி டயரை 2 இல்லை நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை கட் பண்ணுறதுக்காக அந்த கட்டிங் மிஷின். கட் பண்ண டயர்ஸை 2வது இந்த ஷ்ரெட்டிங் மிஷினில் போட்டு நம்ம பீஸாவோ இல்லை பவுடராகவோ நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு தேவையான ரா மெட்டீரியல். மிஷினரிஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு தான். ஸோ இதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் பார்க்கும்போது பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ராடக்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து பவுடர் ஃபார்ம் பண்ண போகிறோமா, இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எனர்ஜி சோர்ஸுக்காக நம்ம செல் பண்ண போகிறோமா டிசைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் இப்போ பவுடர் ஃபார்முக்கு நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டிங் மிஷினில் டயரை கட் பண்ணிக்கிட்டு அந்த 20% ஸ்டீல் கண்டென்ட் வெளியே எடுத்துட்டு, ஸோ நம்மளுக்கு மீடியம் சைஸில் நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துரும். தென் இந்த ஷ்ரெட்டிங் மிஷினில் போட்டு நம்மளுக்கு பவுடராக வந்துடும். ஸோ இவ்வளவு தான். தென் ஷ்ரெட்டிங் மிஷினில் இந்த கட்டிங் பிளேடு சைஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். நம்மளுக்கு எந்த சைஸில் கட் பண்ணணுன்ற வந்துடும். ஸோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு பேக்கேஜ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ தான். இப்போது இந்த பவுடராக வந்து நம்ம பவுடர் ஃபார்ம் பண்ணி எங்கெல்லாம் நம்மளுக்கு செல் பண்ணலாம், அதாவது நம்ம மார்க்கெட்டிங் நம்மளுக்கு எந்த விதமாக பண்ணலான்னா, மெயினாக இந்த ரப்பர் மேட், நம்மளுக்கு இந்த மேட்லாம் செய்வாங்கள்ல, அந்த கிளாத் மேட்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ரப்பர் மேட்லாம் செய்கிறதுக்கு இந்த டயர் பவுடர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தவிர இந்த ரப்பர் மோல்டிங் இருக்கிற பெல்ட்டு, செப்பல்ஸ், ஸோ அந்த மாதிரி இதுலேயும் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த ரப்பர் இன்டர்லாக் மேட் பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த ஜிம்லலாம் போட்டிருப்பாங்களா மேட், ரப்பர் மேட். ஸோ அதெல்லாம் மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை தவிர ரப்பர் டேப் மெட்டீரியல்ஸ், இன்சுலேஷன் டேப் மெட்டீரியல்ஸ், அதெல்லாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரப்பர் மோல்டிங்கு, இந்த புஷ்ஷு. ஸோ இது தவிர மெயினாக டயர் ரீசைக்கிளிங்கும் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குதோ, உங்கள் நியர் ஏரியாவில் எந்த மாதிரி இருக்குதோ, ஸோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணி இது பவுடராக ரெடி பண்ணால் நம்ம இங்கே கொடுக்குறது. இது நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி செல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் எனர்ஜி சோர்ஸுக்காக இந்த பீசஸ் வாங்கி நம்மளை அது எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் நியரில் எந்த இண்டஸ்ட்ரி இருக்குதோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஓவரால் எவ்வளோ தான். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபிக்ஸடாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, மிஷினரிஸே நம்மளுக்கு 4 lakh 5 lakh அந்த ரேஞ்சில் 2 மிஷின் சேர்த்து. ஸோ அது போக 3 phase கரண்ட், 3 phaseலாம் கண்டிப்பாக ரன் ஆகும் பெரிய பெரிய மிஷின்றதுனால. ஸோ ஒரு 2 lakh ஆகும். ஸோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஸ்பேஸ் வேணும். அதுக்கு ஒரு 25,000 அந்த ரேஞ்சில் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பேக்கேஜிங் கண்டிப்பாக இந்த பாலித்தீன் கவர் அந்த மாதிரி எல்லாம் பேக்கேஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 10,000 ஆகும். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் இனிஷியலாக ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்து. ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது இனிஷியலாக நம்மளுக்கு ஒரு 6 lakh அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கையில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும்.
இந்த பிஸ்னஸ்க்கான ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்க நம்மளுக்கு எந்த அளவில் இருக்குன்னா, நம்மளோட ஓல்டு டயர்ஸ் வந்து ஒரு 5 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வாங்கினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம 5 ரூபாய்க்கு வாங்குறத நம்ம பவுடர் ஃபார்முக்கு மேக் பண்ணி கொடுக்குறதா இருந்தோம்னா, ஸோ அது குவாலிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ நம்மளுக்கு மினிமம் குவாலிட்டியில் ஒரு 18 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் நம்மளால் செல் பண்ண முடியும். அதாவது 5 ரூபாய்க்கு வாங்குறத நம்ம கட் பண்ணி பவுடர் ஃபார்ம் மேக் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 18லேருந்து 30 ரூபா வரைக்கும் நம்மளால் ஒரு நல்ல குவாலிட்டியாக இருந்தால் 30 ரூபா வரைக்குமே நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ நான் இது சொல்கிறது மினிமம் அமௌண்ட் தான் சொல்கிறேன். இதே நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் ஒரு 7 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணி மட்டும் தான் கொடுப்போன்றதுனால அந்த அளவுக்கு தான் போகும். ஏன்னா எனர்ஜி சோர்ஸ்க்காக அவங்க எரிக்க தான் போகிறாங்க. ஸோ அவங்க அதை வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஒரு 7 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வாங்குவாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒர்க் ஷாப், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி கிட்டலாம் நம்மளை ஈஸியாக நம்மளால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களால் மினிமம் ரேட்டில் நம்மளுக்கு ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.